பெண்ணுக்கு ஒரு கடுமையான காலம். ஆண்கள் அனுபவிக்க முடியாத ஒரு வேதனைனா பிரசவ வலி. அந்த பிள்ளை பேருந்தான். நம்ம வாழ்க்கையில் ஒரு வேலை பிடிக்கலைன்னா இறக்கி வச்சிடலாம். என்ன சில பிரச்சனைகளை நம்ம இறக்கி வச்சிடலாம். இந்த பிரச்சனையை அதனால தான் தாய் கடவுளுக்கு அடுத்ததாக போற்றப்படுகிறான். ஏன்னா அது ரொம்ப ஒரு கடுமையான வேதனையும் கடுமையான வலியும். சிலர்லாம் 10-20 வருஷம் ஆனாலும் சொல்லுவாங்க, அந்த பிள்ளையை பெறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சொல்லுவீங்கள்ல. நிறைய பேர் அப்படி சொன்னதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஏன்னா அது ஒரு கடுமையான பாதை. அந்த பாதையில் கர்த்தர் பிரியாவையும் மட்டும் நடத்துகிறார். ஒரு வேத பகுதியை நான் வாசித்து உங்களுக்கு அதிலிருந்து சில நம்முடைய ஆண்டவர் யாருன்னு சொல்லி இந்த பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துவார் என்பதை நான் விசுவாசத்தில் நம்புகிறேன். வந்த எல்லாரோடும் ஆண்டவர் பேசுவாராக. ஏசாயா 66 அதிகாரம் 9-10 பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களிகூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட மிகவும் மகிழுங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவளோடு கூட மிகவும் மகிழுங்கள். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் யார் என்று இங்கே வேதம் சொல்லுதுன்னா, பெற பண்ணுகிறவராகிய நான். பாருங்க, மனிதன் பாவம் செய்த போது கூட சந்ததி பிறக்க வேண்டும் என்பதையும் இந்த பூமியிலே சந்ததி விருத்தி அடைய வேண்டும் என்பதிலே அவர் மிக கவனமாக இருந்ததினால்தான் நான் நினைக்கிறேன், தோட்டத்திலிருந்து வெளியே வந்தபோது ஆதாமுக்கு ஒரு விதமான வலியும் வேதனையும் வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கடவுள் நம்மை அருமையான தோட்டத்தில் வைத்தாரே, நீ இப்படி கனியை புசிச்சதுனால்தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டோம், நீ தேவையில்லாமல் இதை செய்து விட்டாயே என்று ஆதாமுக்கு என்ன வந்திருக்கும், கோபமும் வருத்தமும் வந்திருக்கும். ஏன்னா ஆண்டவர் தோட்டத்தை முற்றிலுமாக க்ளோஸ் பண்ணிட்டாரு, தோட்டத்திலிருந்து வெளியே தள்ளிட்டாரு, தோட்டத்தை சுற்றி சுடரொளி பட்டளையங்களை வச்சிட்டார். ஆனால் இப்படி தள்ளப்பட்ட மனிதனையும் தன் புருஷனுடைய சரியான அன்பு கிடைக்காத ஒரு சூழ்நிலையிலையும் ஏவாள் தன் பிள்ளைக்கு பெயர் வைக்கும்போது சொல்கிறாங்க, கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்று, அந்த 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 வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் ஆதியாகமத்தில் 4ஆம் அதிகாரத்தில் ஆதாம் 1ஆம் வசனத்தில் ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். அப்போ பாருங்கள், ஏவாளுக்கும் யார் தான் உதவி செஞ்சுருக்காங்க? சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏவாளுக்கும் யார் தான் உதவி செஞ்சுருக்காங்க? தோட்டத்திலேருந்து துரத்துனது என்னமோ கர்த்தர் தான், தோட்டத்திலேருந்து விரட்டினது என்னமோ கர்த்தர் தான். இந்த நேரத்தில் அன்னைக்கு மருத்துவச்சிங்க கிடையாது, அன்னைக்கு மெடிக்கல் கிடையாது, அன்னைக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த ஏவாளுக்கு யார் உதவி செய்தா? அப்போ கர்த்தர் பெற பண்ணுகிற தேவன், கர்த்தர் பெற பண்ணி சந்ததி ஆசீர்வதிக்கிற தேவன், கர்த்தர் பிரசவத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். நான் தடுப்பேனோ என்று கேட்கிறார். ஆமாம், பார்வோன் வேணா தடுப்பான், ஆனால் மருத்துவச்சிகளோ தயவு பெறுவார்கள். அங்கே பாருங்கள், பார்வோன் தடுக்க பார்க்குறான், ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. தன் சந்ததி, தன்னுடைய பிள்ளைகள் இப்படி விருத்தி அடைய வேண்டும் என்பதிலே கர்த்தர் கவனமாக இருக்கிறார். அப்போ இந்த நேரத்தில் ஒரு விதமான கலக்கம் இருக்கும். எப்படி இது நடக்கும், இது எப்படி முடியும், இது என்னமா ஆயிரும், இது எனக்கு எப்படி நான் இதை தாங்க போகிறேன்? அதுக்குத்தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தமாக அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வார்த்தை, பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் இதை பார்த்துக்கிறவர். நம்ம ஆண்டவரோடு இருந்து போகும்போது இதையெல்லாம் கர்த்தர் வெற்றியாய் முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் இவைகளை சரியாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவரே பிரசவிக்க பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்லுது. நமக்கு மட்டுமா, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமா? உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு பெண்ணும் எப்படி பிரசவத்தை அடைகிறாள்? உலகத்தில் சொல்லுவாங்க, பிரசவம்னா என்ன பிறவியா? மறுபிறவி.
அப்படித்தானே உலகத்தில் சொல்லுவாங்க. ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் இவ்வாறு பதிவு செய்கிறார். அங்கே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 17ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் பாருங்கள், மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவையும், அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர், அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து. உலக மக்களுக்கே புத்திர பாக்கியத்தை யார் கொடுக்குறாவா? அப்போ தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அருமையாக தருவார், இன்னும் பக்கபலமாக இருப்பார். உலகத்தில் இருக்கிற சகல மனிதர்களுக்கும் இதை யார் தான் கொடுக்குறாரு? எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், நம்ம ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. அப்போ உலகத்தில் இருக்கிற சகல மனிதனுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தான் கொடுக்குறார். என்ன, அவனுக்கு இந்த உலகத்தில் கொடுத்துட்றாரு, அவன் சாப்பாடு கொடுக்குறாரு, குழந்தைய கொடுக்குறாரு. ஆனால் நமக்கு இந்த உலகத்திலும் இவைகளை எல்லாம் தந்து மறுமையிலும் அவரை நாம் தரிசிக்கிறோம். அதனால் நமக்கு அவர் பக்கத்தில் இருக்கார். பிரியமானவர்களே, இந்த மகளுக்கு ஆண்டவர் பலனையும் கிருபையும் கொடுத்து இதை வெற்றியாக்கி இது ஒரு அருமையான சந்ததியை இந்த பூமியில் பெற்றெடுக்க, ஒரு மேன்மையான சந்ததியை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஏனென்றால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நமக்கு எல்லாம் தாயானவளாக இருக்கிற சாராள் பிள்ளை பெறும்போது 90 வயது. எத்தனை வயது? 90 வயது. நீங்கள் சொல்லுங்கள், 90 வயசுங்க யாராவது இருக்கீங்களா? ஒரு பலனற்ற நேரம். என்ன? ஆமாம், ரொம்ப கஷ்டம், நடக்கவே கஷ்டயா 90 வயசில். அந்த நேரத்தில் அந்த அம்மா ஒரு பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள். ஒரு அற்புதமான நேரம். சாராள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இனி என் வாழ்க்கையில் ஒரு சிரிப்புன்னு ஒன்றே வராது, இனி என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை, என் வாழ்க்கை அப்படியே முடிந்து போயிடும் என்று நினைத்த போது அந்த குழந்தையை பார்த்த உடனே, அவள் பெற்று அந்த குழந்தை தன் முன்னாக வந்த உடனே அவள் சொன்னால், கர்த்தர் என்னை நகைக்க பண்ணினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நகைக்க பண்ணினார். சிலர் சிரிக்க முடியாத சூழ்நிலை அவளுக்கு இருந்திருக்குள்ள. ஏன்னா ஆபிராமுக்கு நிறைய குழந்தைகள் உண்டு, நிறைய பிள்ளைகள் உண்டு. ஆனால் அவளுக்கு ஒரு வழி, எல்லாம் இருந்து எனக்கு இது இல்லையே, எல்லாம் இருந்து எனக்கு இது இல்லையே என்கிற வழி, வேதனை. அதனால நான் நினைக்கிறேன், அவள் ரொம்ப சிரிச்சிருக்க மாட்டா, ரொம்ப சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்க மாட்டா, அவளால சிரிக்க முடியலன்னு சொல்றா. அதனால அந்த குழந்தைய பார்த்தோன்னு அவள் சொல்றா, கர்த்தர் என்ன பண்ணாங்க? சிரிக்க பண்ணாங்க. கர்த்தர் என்ன நகைக்க பண்ணாங்க. அந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கும்போது எவ்வளோ ஆச்சரியமாக பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? வரலாறு. இன்னைக்கு அந்த குழந்தைய பிறந்து இத்தனை 4000 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பேசுகிறோம். ஏன்னா ஈசாக்கு என்றால் சாராளை நகைக்க பண்ணினவன், சாராளை சந்தோஷப்படுத்தினவன். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் இவைகள் இருக்கிறது, நீங்கள் படிச்சிருப்பீங்க, இருக்கட்டும். அப்போ ஈசாக்கு பிறந்த உடனே அந்த சாராள் பிள்ளை பேர் வைக்கிற. அதிகமாக நான் வேதத்தை பார்த்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு, பெற்ற பிள்ளைகளுக்கு காரணத்தோடு பெண்கள் தான் என்ன வச்சுருக்காங்க? பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த வலியினுடைய வேதனை, அந்த பெயினை பிள்ளை மேலே ஒரு பேராக கொண்டு வர்றாங்க. தன்னுடைய வேதனை, தன்னுடைய வழி. கர்த்தர் என்னை நகைக்க பண்ணினார், கர்த்தர் என்னை சிரிக்க பண்ணினார். ஆகாருக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கலாம், வந்தவுடனே அவள் பெற்றிருக்கலாம். ஆனால் சாராளுக்கு பிறந்த குழந்தை தான் உலகத்துக்கே ஆசீர்வாதம். அப்படியான ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் இன்று வரை நமக்கு நிலை நிற்கிறது. மோரியா மலையிலே அங்கே ஆண்டவர் சொல்லும்போது, உனக்குள்ள பூமியில் இருக்கிற சகலமும் ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள்ள இருந்துதான் பூமி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதத்தினுடைய வெளிப்பாடாக கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார். அந்த சாராளை அவரே பெற பண்ணினார். அப்ப அந்த அம்மா என்ன கணக்கு போட்டிருப்பாங்க? 90 வயசுல எப்படி பிள்ளை பெற போறனோ தெரியல, என்ன நடக்க போதோ தெரியல, எப்படி இந்த பிரசவம் நடக்க போதோ தெரியல. ஆனால் அன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்கிறது, அவர் பெற பண்ணுகிற தேவன், அவர் பெற பண்ணுகிற தேவன். அவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர். அவர் ஆபிரகாமை பார்க்கும்போது சந்ததியை பார்க்கிறவர், அவர் ஆபிரகாமை பார்க்கும்போது அதனுடைய பிள்ளைகளை பார்க்கிறவர். அதனால் அவர் அப்படித்தான் பார்த்து பழக்கம். அவர் நல்லவர். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் அந்த சாராளை குறித்து கர்த்தருடைய வார்த்தை எபிரேயர் நிருபத்தை எழுதியவர் எழுதும்போது சொல்லுகிறார். 11ஆவது வசனத்தில், வாக்குத்தத்தத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. என்ன என்னாங்களா?
அப்போ இந்த நேரத்தில் இந்த பிரசவத்துக்கு பக்கத்தில் போயிருக்கிற பிரியா எப்படி நம்பணும்னா, அவர் உண்மை உள்ளவர், குழந்தையை தந்தது அவர் தான், அவர் யார், உண்மை உள்ளவர். அப்படி தான் சாரால் அந்த காரியத்தை ஜெயிச்சாங்களாம். என்ன ஜெயிச்சாங்க? வாக்கு தத்தம் பண்ணினவர் யார், உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து. என்ன அடைந்து? நான் கேட்டிருக்கேன், ஒரு பிள்ளை பிறந்தவொன்னு அம்மா சாமி இன்னும் பிள்ளையே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் சபையில் இப்போ நிறைய பேர் 3 பிள்ளைங்களை பெற்றிருக்காங்க. உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஏன்னா ஒலிவ மர கன்றுகள் என்றே வேதம் சொல்லுது, கன்று என்று சொல்லவில்லை. ஒலிவ மர உன் மேஜையை சுற்றி கன்றுகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அது பிள்ளைகள் கர்த்தரால் தருகிற ஆசீர்வாதம் தானே, அது ஆசீர்வாதம், அது வீட்டுக்கு சந்தோஷம். எத்தனை தான் ஒரு குடும்ப வாழ்வு 1 வருஷம் ஆனால் கணவன் மனைவிக்கு சண்டை வந்துடுது. என்ன எவ்வளோதான் சந்தோஷங்கள் இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, ஆனால் பிள்ளைங்க வரும்போது அந்த குடும்பத்தை கட்டமைக்குது, அந்த குடும்பத்தை இன்னும் நல்லா நெருக்கமாக்குது. அப்போ கர்த்தர் இவைகளை எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்காரு. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க என்ன செஞ்சாங்களாம்? அதுபோல் இந்த பிரசவம் எப்படி நடக்கும்னா, கர்த்தர் உண்மை உள்ளவர். நான் அப்படி தான் நம்புகிறேன். பிள்ளைங்களை இணைச்சது கர்த்தர், பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை தந்ததும் கர்த்தர், நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னே அவங்களை நினைத்திருந்தது கர்த்தர். அந்த உண்மை உள்ள ஆண்டவர் இந்த காரியத்தில் என்ன கொடுப்பாராம்? பலன் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பலன் எங்கேருந்து வரும் தெரியுமா? அவங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நம்ம வேதத்தை திறந்து டெய்லி வாசிக்கணும். அந்த பிரசவம் வரைக்கும் நமக்கு பலன் எங்கேருந்து வரும்னா, அப்படியே வசனத்தில் இருந்து தான். இந்த நேரத்தில் ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் பெண்களை மட்டும் பிரசவிக்க செய்கிறவர் அல்ல, பெண் மான்களை பிரசவிக்க செய்கிறவர். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் மான்களுடைய வாழ்க்கை ரொம்ப கடினமான வாழ்க்கை. அதாவது சிங்கம், புலி, ஹைனா எது பார்த்தாலும் வேட்டையாடும், எது பார்த்தாலும் சாப்பிடணும்னு நினைக்கிறது இந்த மான் இனத்தை மட்டும்தான். மான்கள் ரொம்ப ஸ்பீடாக ஓடும், ஆனால் கரு ஆயிடுச்சுன்னா ஓடுறது ரொம்ப கஷ்டம். நினச்சி பாருங்கள், ஓடித்தான் ஆக வேண்டும், நிற்க முடியாது, ஓடித்தான் ஆக வேண்டும். ஓடிக்கொண்டே இருக்கும் சிங்கத்துக்கு பயந்து எவ்வளோ வேகமாக மற்ற மான்கள் ஓடுகிறதோ, எவ்வளோ வேகமாக ஆண் மான்கள் ஓடுகிறதோ, எவ்வளோ வேகமாக குட்டி மான்கள் ஓடுகிறதோ, திடீரென்று ஆண்டவர் அந்த மானுக்கு பிரசவ வலி வரும்போது சிங்கத்தின் கண்களுக்கு விளக்கி அந்த மானை ஈனும்படி செய்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. அப்போ இங்கே கர்த்தருடைய வார்த்தையே பெண்மான்களையே என்ன செய்யுமா? பெண்மான்களையே ஈன செய்யுமா? இன்னைக்கு நமக்கு நல்ல வசதிகள் இருக்கிறது, மருத்துவமனைகள் இருக்கிறது, மருத்துவச்சிகள் இருக்கிறார்கள், டாக்டர்கள் இருக்கிறார்கள். போதாக்குறைக்கு எல்லாத்த விட நம்முடைய ஆண்டவர் இருக்கிறாரு, அந்த வாக்கு தத்தம் பண்ணின தேவன் இருக்கிறாரு, அந்த வாக்கு தத்தம் பண்ணின ஆண்டவர் இருக்கிறாரு. அந்த வசனத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா ஒரு தைரியம் வந்துடும். எப்படி வந்துடும்? சிலர்லாம் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி நடந்துச்சுனே தெரில, ஆண்டவர் பலப்படுத்தினார், உயிர் போன மாதிரி இருந்துச்சு, ஆனால் கண் திறந்து பார்த்தேன், கர்த்தர் கூட இருந்தார், கர்த்தர் பலப்படுத்தினார். ஏன்னா வாக்கு தத்தம். அப்படித்தான் சாராள் இதை ஜெயிச்சுட்டாங்க. அப்படித்தான் சாராள் 90 வயதில் பிள்ளை பெற்றார்கள். அப்படித்தான் வாக்கு தத்தம் உள்ள சந்ததி பிறந்தது. அப்படித்தான் வாக்கு தத்தம் உள்ள ஒரு பெரிய சந்ததியை கர்த்தர் இந்த பூமிக்கு கொண்டு வந்தார், கற்பந்தரிக்க பலனடைந்து. ஏன்னா நம்ம ஆண்டவர் ஒரு விஷயத்தை எப்பயுமே செய்வார், நம்ம விரும்பினாதான் தருவார். சொல்லுங்கள், என்ன செஞ்சால் தான் தருவார்? விரும்பாட்டா கல்யாணம் முடிஞ்சிச்சு குழந்தை வேணான்னு சிலர் சொல்லுவாங்க. அப்படியே பாருங்கள், விரும்பணும். அதை 38 வருஷம் ஆனாலும் விரும்புறியான்னு கேட்குறாரு. அப்போ சாராளுக்கு ஒரு விருப்பம் இருந்திருக்கு. ஆமாம், உள்ளுக்குள்ளே தேவன் கருவை வைத்த போது அவர்கள் என்ன அடைந்தார்களா? பலன் அடைந்தார்கள். வயது சென்றவளா, எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்கள், வயது சென்றவளா இருந்தோம் பிள்ளை பெற்றால. அப்படியே கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே பிள்ளை பேருக்காக காத்திருக்கிற வயது சென்றவர்களாக இருந்தாலும் கர்த்தர் பிள்ளையை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சத்தமாக சொல்லுங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதனால வசனத்துல தான் நமக்கு என்ன இருக்கு? பலன் இருக்கு. அந்த வசனம் தான் நம்மளை என்ன படுத்தும்? பலப்படுத்தும். அந்த வசனம் பெண்மான்களையும் என்ன செய்யுமா? ஆமா, சிங்கம் துரத்திட்டு வரும்போதே குட்டியும் போட்டு குட்டியும் ஓட வச்சு ஓடி போய் தப்பிச்சு ஒரு பெரும் கூட்டத்தை காட்டில் வச்சுருக்கு. பார்த்தீங்களா? சிங்கம் துரத்திக்கிட்டே வரும், அது குட்டியும் போட்டு மனுஷன் மட்டும்தாங்க நடக்கிறதுக்கும் எந்திரிக்கிறதுக்கும் பாத்ரூம் போகிறதுக்கும் 3 வருஷம் எடுத்துக்கிறான். ஆனால் யானையோ
காட்டில் இருக்க மிருகங்களோ குட்டி போட்ட அன்னைக்கே நடக்கும். ஏன்னா பாவம் செஞ்சது யார் தான்? பாவம் செஞ்சது நம்மனால ஒரு 5 வருஷம், சாகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம். சார் தண்ணி கொண்டு வாங்க சார், சார் பாத்ரூம் கூப்பிட்டு போங்க சார். ஆனால் யானை குட்டி போடுது, கொஞ்ச நேரத்தில் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகுது. ஆமாம், மான் குட்டி போடுது, வேகமாக வா அப்படின்னு நடந்து போகுது. அப்போ பார்த்தீங்களா, இன்னைக்கு நம்ம தான் பல பிரச்சனைகளை உண்டாக்கிட்டோம். ஆனால் நம்மளால் அதுகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்டவர் அவைகளுக்கும் இறங்குகிறார். ஆண்டவர் வரையாடுகளுக்கு மாதம் கணக்கு வச்சுருப்பாராம். உனக்கு 2வது மாதம், இப்போ உனக்கு 3வது மாதம், நீ கொஞ்சம் பார்த்து நடக்கணும் தெரியுமா? உங்களுக்கே மாதம் மறந்து போனாலும் அவருக்கு மறக்க. நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர் இல்லை? நிறைய பேர் சொல்லுவாங்க, எத்தனாம் மாதமே தெரிலையே, எப்போ கரு உருவாச்சுனே தெரிலையேன்னு. அவருக்கு கணக்கு இருக்குது. கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர்கிட்ட கணக்கு கரெக்டாக இருக்கும். அவர்கிட்ட கணக்கு தப்பாது. அவர் வரையாடுகளினுடைய கற்ப காலங்களையும் மாதங்களையும் கணக்கில் வச்சுருக்கார். யோபுட்ட கேட்குறாரு, உனக்கு தெரியுமா இதெல்லாம்? எப்பா உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறார். நம்முடைய ஆண்டவர் பெற பண்ணுகிற தேவன். இன்றைக்கி 800 கோடி மக்கள் இருக்கிறாங்களாம். ஒரு நிமிஷத்துக்கு, ஒரு நொடிக்கு, ஒரு நிமிஷத்துக்கு 8 பேர் என்னமோ மறிக்கிறாங்க. அதை விட இன்னொரு மடங்கு பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் போய் ஒரு நாள் எத்தனை பேர் மறிக்கிறாங்கன்னு பாருங்கள். அதுக்கு ஈக்குவலாக பிள்ளைகள் பிறந்துக்கிட்டே இருக்குது. இந்த பூமி நிரப்பப்பட்டு கொண்டே இருக்குது. ஏன்னா ஆதாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இந்த பூமியை நிரப்பு. ஆமென். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், நோவாவுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். இந்த நேரத்தில் யாராவது குழந்தை இல்லாமல் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவர். அந்த கீழே உள்ள வசனத்தை பிடிச்சிக்கிறங்க எல்லாம் சத்தமாக. வயது சென்றவளாக இருந்தோம், பிள்ளை பெற்றால். ஆமாம், ஊரில் நான் நாகர்கோயிலில் ஒரு அம்மாவை பார்த்தேன். ஆமாம், ஒரு குழந்தைய கையில் வச்சுருந்துச்சு. நான் கேட்டேன், மனைவிட்டு அது பாட்டியான்னு. பாட்டி இல்லை, அம்மான்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஒரு 50 வயசுக்கு மேலே அந்த அம்மா குழந்தை பெற்று கையில் வச்சிருந்துச்சு. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவர். அதனால தான் சாராள் பிள்ளை பெற்றா. கற்பந்தரிக்க பலன் அடைந்து. அதனால் பலன் இல்லாத நேரங்களில் அவர் பார்த்துக்கிடுவார். அவர் பலன் கொடுப்பார். அவரே பலனாக இருக்கிறார். அவரே தம்முடைய ஜனத்துக்கு பலனாக இருக்கிறார். பிள்ளை பெற்றால் அடுத்த வசனத்தில், ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவராலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போல கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள்.